எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் இந்த படத்துல வாய்ப்பு கொடுத்த சாண்டி சார் சென்னை ஃபைல்ஸ் முதல் பக்கம். இந்த படத்துல வந்து நான் நடிச்சா கரெக்டா இருக்கும் அப்படின்னு டிசைட் பண்ண அஷ்ரஃபுக்கு என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவரோட ஷார்ட் ஃபிலிம் பார்க்கும்போது ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தது. ஓகே, இந்த ஆள் கரெக்டா படம் மேக் பண்ணுவாரு, குவாலிட்டியா எடுப்பாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. அதே மாதிரி சொன்ன நம்பர் ஆஃப் டேஸ்ல கரெக்டா ஷூட்டிங் முடிச்சு கொடுத்தாரு. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு இன்டென்ஸான ஒரு கிரைம் த்ரில்லர் படம் பண்ணியிருக்கோம். எல்லாம் ஒரு ஃபேமிலியா பண்ணியிருக்கோம். ஸோ நடிச்சவங்க அத்தனை பேருக்கும் என்னோட நன்றி. தம்பி ரமேஷ் சார், ஷில்பா, அப்புறம் அனிகா, எல்லாருக்குமே என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஆகஸ்ட் 1ஆம் தேதி படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. எல்லாம் ஃபேமிலியோட போய் பாருங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தேங்க்யூ. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் இந்த படத்துல நடிச்சிருக்கேன், ஒரு போலீஸா நடிச்சிருக்கேன். சோ அஷ்ரஃப் சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சொல்லணும் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. என்ன வந்து இந்த படத்துல கோ டைரக்டர் விஜய் சார் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. சோ அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். கண்டிப்பா இது வந்து ஒரு நல்ல படமா இருக்கும்னு நான் நம்புறேன். அண்ட் இது வந்து ஒரு கிரைம் த்ரில்லர் பேஸ்ட் சப்ஜெக்ட். ஸோ ஆகஸ்ட் 1 ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பா நீங்க எல்லாரும் தியேட்டர் போய் இந்த படத்தை பார்க்கணும். தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது என்னோட டெபியூ மூவி. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அஷ்ரஃப் சார் அஸ் வெல் அஸ் மகேஷ் சார். தேங்க்யூ ஸோ மச் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்காக. இந்த படத்துல நான் தம்பி ராம சாரோட பொண்ணா நடிக்கிறேன். ஸோ வெரி எக்ஸைட்டட். ஆகஸ்ட் 1 ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் கண்டிப்பா போய் பாருங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. அடுத்ததுக்கு அனைவருக்கும் வணக்கம். ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ப்ரொடக்ஷனில் நானும் ஒருத்தனா ஒர்க் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு, அண்ட் தேங்க்ஸ் டு மை மாஸ்டர் ஜி கனல் கண்ணன் சார், அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த மகேஷ் சார், அதுக்கப்புறம் டைரக்டர் அஷ்ரஃப் சார், காசி சார், எல்லாருமே கிரேட். என்ன சொல்கிறது, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக பண்ணாங்க. அதே மாதிரி மகேஷ் சார் வந்துட்டு எல்லாமே டூப் ஒர்க்லாம் வந்துட்டு எல்லாமே அந்த டூப்புமே வேண்டாம், அவருக்கு டூப்பு செட் ஆகாதுன்னு வைங்களேன். அவருடைய பாடி கண்டிஷனுக்கு எல்லாம் ஹாலிவுட்லேருந்து தான் கொண்டு வரணும். பட் அவரே வந்துட்டு எல்லா ஷார்ட்ஸுமே பண்ணார். அதை நான் சொல்லி ஆகணும். ஒரு இன்சிடென்ட்டில் வந்துட்டு ஒரு 4th ஃப்ளோர்லேருந்து ஒரு டூப் ஷாட் பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணோம். பட் அது வேண்டாம், நானே பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவரே ஹேங் பண்ணார். 1 டே ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி வித் பேர் பாடியோட, எந்த ஒரு ஷோட்ஸோ வேறு எதுவும் யூஸ் பண்ணாமல் பேர் பாடியோட வந்து மேலேருந்து 4th ஃப்ளோர் வந்து கீழே லையாகி டவுன் ஆகி பண்ணார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ். அதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிய வரும் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதேபோல் காசி சார், என்னென்ன திங்ஸ்லாம் நம்ம கேட்டோமோ எதுக்குமே வந்துட்டு இல்லைன்னு சொல்லாமல் எல்லாமே ப்ரொவைட் பண்ணி கொடுத்தாங்க. அது ஃப்ளை கேமாக இருக்கட்டும், ஸ்டெடி கேமாக இருக்கட்டும், ஜிப்பாக இருக்கட்டும், என்னென்ன கேட்டோமோ, என்னென்ன ஃபைட்டர்ஸ் எத்தனை வேணும்னு சொல்லி கேட்டோமோ எதுவுமே நெக்லெக்ட் பண்ணாமல் மூஞ்சி சொல்லிக்காமல் எல்லாமே ப்ரொவைட் பண்ணி கொடுத்தாங்க. அதே மாதிரி அஷ்ரஃப் சார் சொல்லி ஆகணும், கிரேட் ஒர்க்கர். அவரை எல்லா மாதிரி விடத்தே தெரியும், சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்போ அவருடைய கிரேட் பெர்ஃபார்மன்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப அழகாக வடிமடித்து மனசில் வச்சுருந்ததெல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ணாங்க. அதெல்லாம் அவுட்புட்டாக கொடுத்துருக்கோம். ஸோ உங்கள் கையில் தான் இருக்குது. பெரிய ஒரு சக்ஸஸாக இது பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு என்னுடைய எதிர்பார்ப்பு. தேங்க்யூ ஃபார் எவ்ரிதிங். தேங்க்யூ சார். எல்லாருக்கும் வணக்கம். 9 வயசுல ஆசைப்பட்டேன் நடிகனா ஆகணும்னு. டீச்சர் கேட்டாங்க, யாரு எல்லாரும் என்னவா ஆக போறீங்கன்னு. நான் நடிகனா ஆகணும்னு சொன்னேன். டீச்சர் பக்கத்துல வந்து உட்காந்துக்கிட்டாங்க. அந்த மாதிரிலாம் ஆசைப்படாதப்பா, நடக்காது, படி, என்ஜினியர் ஆயிரு அப்படின்னாங்க. சரி டீச்சர், அந்த ஆசை இன்னையோட விட்டுறேன்னு விட்டுட்டேன். ஓகே, நான் வந்து பெரிய கமல்ஹாசனோட ஃபேன். வயசு 11 இருக்கும் போது அபூர்வ சகோதரர்கள் வெளியானுச்சு. அப்போ வந்து எல்லாம் அந்த கேசட்ல தானே படம் வரும். அப்போ என்ன ஆகும்னா, பக்கத்து வீட்டில் கேசட் வரும், அடுத்த நாள் திருப்பி கொடுத்துடணும். அவங்க படத்தை பார்த்துட்டு கொடுப்பாங்க, நீங்க பார்த்துருங்கன்னு. பரீட்சை டைம் ப்ரொஜெக்ட் இருந்துச்சு. ஃப்ரெண்டு வீட்டில் ப்ரொஜெக்ட் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அம்மா அடிக்கிறாங்க, ஃபோன் அடிக்கிறாங்க. அபூர்வ சகோதரர்கள் கேசட் வந்துருச்சு, படம் பார்க்க போறியான்ட்டு. நான் உடனே வரேன்னேன். ஆனால் ப்ரொஜெக்ட் செஞ்சுட்டு உட்காந்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஸை சொன்னேன், நானே முடிச்சிடுறேன், நான் வீட்டுக்கு போகணும், ஒரு அர்ஜென்ட் மேட்டர் இருக்கு அப்படின்ட்டு போய் சொல்லிட்டு, அந்த அவ்வளோ பெரிய ஒரு ப்ரொஜெக்ட் காத்துல பறந்துடும். அதில் ஜாமான்லாம் ஒட்டி வச்சிருக்கோம். அதை வந்து அனுமான் மலையை தூக்கிட்டு போன மாதிரி தூக்கிக்கிட்டு வீட்டுக்கு ஓடுறேன் கமல்ஹாசன் படம் பார்க்கறதுக்கு. 11 வயசுல போய் அபூர்வ சகோதரர்கள் படத்தை பார்த்தேன். ஸோ டீச்சர் வேணான்னு சொன்னா கூட எங்கேயோ அந்த ஆசை ஒட்டிக்கிச்சு. அங்கிருந்து கட் பண்ணா
இருக்கும்போது அப்புறம் கல்யாணம் ஆயிடுச்சு, பிள்ளைங்க இருக்கு, 2 பிள்ளைங்க இருக்கு. இப்படியே போயிட்டு கோவிட் வந்துச்சு. கோவிட் வரும்போது எல்லாரும் நெட்ஃபிளிக்ஸ், பிரைம், அமேசான் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சோம். பார்த்துட்டே இருக்கும்போது எல்லாரும் எல்லா படமும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன சிங்கப்பூர்ல வந்து என்ன ஒரு ஸ்பெஷல்னா அந்த டாப் 10 படம் போடுவாங்க. ஸோ சீனர்கள் பார்ப்பாங்க, மலாய்க்காரங்க பார்ப்பாங்க. ஆனால் தமிழ் படம் மட்டும் எப்பவுமே டாப் 1 டாப் 2ல இருக்கும். எல்லாருக்குமே தமிழ் படம் பார்க்க ஆசை. என்ன கொரியன்ஸ் படம் பார்ப்பாங்க, தமிழ் படம் ரொம்ப பார்ப்பாங்க. ஜப்பனீஸ் ரொம்ப தமிழ் படம் பார்ப்பாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு போச்சு, மார்க்கெட் திறந்து போச்சுட்டு. அப்புறம் பார்த்தேன் சிங்கப்பூர்ல வந்து நான் தான் வந்து சிங்கப்பூர்ல 46 வயசுல வந்து ஓல்டஸ்ட் பிசிக் பாடி பில்டிங் சாம்பியன். 39 வயசுல ஆரம்பிச்சேன். ஸோ ஒரு 46 வயசு வரைக்கும் ட்ரைனிங் பண்ணி நேஷனல் டைட்டில் தூக்குனேன். அப்புறம் யோசிச்சுட்டு இருந்தேன், அடுத்தது இந்த உடம்பை எங்க போய் என்ன ஸ்டேஜ்ல வைக்கலான்ட்டுன்னு. சரி, எனக்கு வில்லன்னா ரொம்ப ஆசை. ஏன்னா ஒரு படத்துக்கு வந்து வில்லன் தான் வந்து எனக்கு டச் பாயிண்ட் வந்து ஒரு ஒரு முதுகு எலும்பு போல. ஏன்னா நான் வந்து பேட்மேன் படம் ரொம்ப ஆசை. பேட்மேன் படம் ரொம்ப ஆசை. ஏன்னா வில்லன்களுக்காக ஜோக்கர், ரிட்லர், பெங்குவின், ஐ மீன் வில்லன் தான் ஒரு படத்துக்கு வந்து கொண்டு போக முடியும். ரைட், இன்னைக்கு வரைக்கும் நான் கில்லி வந்து திருப்பி பார்ப்பேன். எனக்கு விஜய் சார் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த படத்தை திருப்பி பார்க்கறது பிரகாஷ் சார் இருக்காங்க. ரைட், எனக்கு வந்து துப்பாக்கி படம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது ஹிந்தி வில்லனுக்காக. ரைட், இப்ப தனி ஒருவன் படம் திருப்பி பார்க்கறது வந்து அரவிந்த் சாமி சாருக்காக தான். ஸோ எனக்கு வந்து வில்லன் ஸ்ட்ராங்கா இருந்தா படம் நிற்கும்னு எனக்கு தெரியும். ஸோ அதனால நான் வந்து ரொம்ப கிளியர், வில்லனுக்காக தான் நான் உள்ள வரேன் அப்படின்னு நான் வந்து. ஆனா எனக்கு இங்க வர்றதுக்கு வழி தெரியாது. இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வருது அவர் சுலபம் கிடையாது இல்லையா. 2 வருஷம் ஹோம்ஒர்க் செய்ய ஆரம்பிச்சேன். எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஏன்னா அந்த டைம்ல வந்து கோவிட் டைம்ல எல்லா ஆக்டர்ஸும் இன்டர்வியூ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜூம்ல எல்லாமே யூடியூப்ல பார்த்தா இன்டர்வியூவாவே கொடுத்துட்டு இருந்தாங்க. எல்லாத்தையும் கேட்டு நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சேன் 2 வருஷம். இந்த இண்டஸ்ட்ரி எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுது, எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்கு, யார் யாருக்கு என்னென்ன வேலைன்னு ஃபுல்லா நோட்ஸ் எடுத்துட்டு 1 வருஷம் தேடினேன். அப்பதான் அஷ்ரப் சார் வந்தாரு. ஓகே, அதுக்கு நடுவில் நிறைய பேர் ஏமாத்துறதுக்கு வந்தாங்க. சார் படம் நம்ம 1 கோடியில் எடுத்துடலாம் சார், 1.5 கோடியில் எடுத்துடலாம் சார், நீங்க 1 கோடி போடுங்க, உங்களுக்கு 50% ஷேர் சார், படம் ஹிட் ஆயிரும் சார். எல்லாரும் வருஷம் கட்டிட்டு வந்தாங்க ஏமாத்துறதுக்கு. அவங்க எல்லாரையும் தேடி பொறுக்கி போட்டு கடைசியில் அஷ்ரப் கிட்ட வந்து சேர்ந்தேன். அங்க இருந்து படம் எடுத்து 2 வருஷம் நிறைய கஷ்டங்களுக்கு நடுவில் செஞ்சோம். ஏன்னா எனக்கு வந்து சிங்கப்பூர்ல வந்து பிசினஸ் இருக்கு, 2 பிள்ளைங்க இருக்காங்க, சேல்ஸ் இருக்கு, ஒரு ஃபுட்பால் அகாடமி நடத்துறேன், கோச்சிங் கம்பெனி நடத்துறேன், நான் வந்து ஒரு ஆத்தர், நான் வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஸ்பீக்கர், வெளியூருக்கெல்லாம் போய் பேசிட்டு வருவேன். இந்த கேப்புக்கு நடுவில் அந்த பேஷனை செஞ்சு எனக்கு வந்து ரொம்ப சிம்பிள். படம் வந்து ஒரு நார்மல் படம் எடுத்தாலே வந்து 5 கோடி ஆகும் சார், 6 கோடி ஆகும் சார் சொல்லுவாங்க. நான் சொன்னேன் அதெல்லாம் இல்லை, நல்லா கரெக்டாக பிளான் பண்ணா வந்து அதை பாதியில கூட நல்ல படம் எடுக்கலாம். எனக்கு நல்ல படம் கொடுக்கணும். ஏன்னா நம்மளாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு வீட்டுக்கு போனால் நமக்கு வந்து என்டர்டெயின்மெண்டே படம் தான். ஸோ எனக்கு வந்து நல்ல படம் கொடுக்கணும். நம்ம நான் ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சது எங்களோட தாத்தாவோட பேரில். எனக்கு வந்து படம் நல்ல படம் கொடுக்கணும். இந்த படத்தில் கூட நான் ரொம்ப கிளியர், என் ப்ரொடக்ஷன் கம்பெனியில் 2 விஷயம் ஒன்று நடக்கணும். ஆபாச காட்சிகள் இருக்கக்கூடாது, லேடிஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து தான் எடுக்கணும். தேவைப்படாமல் வந்து ஒரு லேடியை வந்து ஆபாசமாக காட்டுறது எனக்கு பிடிக்காது. ஃபேமிலியா படத்துக்கு வரணும். ஒரு பிள்ளையோட கண்ணை மூடிட்டு படத்தை பார்க்க சொல்லக்கூடாது. அது படத்துக்குலாம் போனா பிள்ளையோட கண்ணை மூடிக்குவாங்க. நான் சொன்னேன் அந்த மாதிரி இருக்கக்கூடாது, என்டர்டெயின்மெண்டா இருக்கணும். அது வந்து ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கணும். ஸோ நான் அஷ்ரப் கூட உட்காரும் போது கதை கேட்கும்போது நேரம் சொன்னேன், எனக்கு கதை நல்லா இருக்கு, இதோட டீசர் என்ன, ட்ரெய்லர் என்ன. நான் அப்படிதான் வந்து படத்தை கேட்பேன். டீசர் என்ன, ட்ரெய்லர் என்ன, அதோட கட் எனக்கு தெரியணும். அதுக்கப்புறம் ஷார்ட் ஃபிலிம் எடுப்போம். உங்களுக்கு அந்த 20 நிமிஷம் எப்படி எடுக்கிறீங்க நான் பார்த்துறேன். அப்புறம் 2 மணி நேரத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நான் கொடுத்துட்றேன். ஸோ அப்படிதான் இந்த படம் வந்திருக்கு. படம் வந்து ஒரு முக்கியமான ஒரு சோஷியல் மெசேஜை கிரைம் த்ரில்லர் ஜான்ரால சொல்ல முடியும்னு எடுத்த முதல் அட்டம். இந்த மாதிரி யாரும் எடுத்தது கிடையாது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நான் ரொம்ப படம் பார்ப்பேன், தெலுங்கு, கன்னடா, மலையாளம், கொரியன், ஜப்பனீஸ், கேளுங்க நான் சொல்லுவேன் படத்தை பற்றி. ஸோ நிறைய ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வரவேன். ஸோ அதனால எனக்கு நல்லா தெரியும் என்னென்ன எங்கெங்கே போனால் எந்தெந்த ஊரில் எனக்கு தெரியும். ஸோ இந்த படம் வந்து சம்திங் டிஃப்ரெண்ட். எனக்கு வந்து நான் யோசிக்கும் போது ஒரு இன்டர்நேஷனல் மார்க்கெட்டுக்கு என்ன கொடுக்கணும், அதை வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும், என்ன மாதிரி டீம் இருக்கணும், அந்த மாதிரி. இந்த படம் நீங்க பார்க்க போறது கூட நான் சிங்கப்பூர்ல இருந்து ஒரு டீமை கூப்பிட்டு வந்து இந்த படத்தை பார்த்து
என்ன காமெண்ட்ஸ் இருக்கோ அதை திருப்பி ரீஎடிட் பண்ணி 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 பர்ஃபெக்ட் வெர்ஷனாக தான் நான் வெளியே கொண்டு வரேன். அது வரைக்கும் நான் விடவே இல்லை. இந்த படத்தை நாங்கள் 2023 ஜூனில் முடித்தோம். ஃபைனல் காப்பி 2023 டிசம்பரில் இருந்துச்சு. ஆனால் நான் 1 வருஷம் எடிட் பண்ணியிருக்கேன் படத்தை. எனக்கு வர அந்த பர்ஃபெக்ட் வர வரைக்கும் நான் எடிட் பண்ணிக்கிட்டே உட்காந்துருந்தேன். ஏன்னா எனக்கு வந்து அது என்னோட ப்ரொடக்ஷன் சொல்கிறத விட எனக்கு நல்ல படம் கொடுக்கணும். ஸோ அந்த படத்துக்கு வந்து நான் முதல்ல ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல போகிறது வந்து என்னோட பார்ட்னர் ஷெண்டி சார். ட்ரை பண்றேன். ரொம்ப நன்றி மகேஷ் uncle for having me on your film and Ashraf uncle for letting me sing for your film. Of course, Appa. Molo padam, like, it's awesome. I watched it. It's incredible. The whole cast, crew, super paninga, and I'm so excited for you to all watch it. Thank you to Arnanna as well for having me on the soundtrack. It's an awesome song. Idu oru super padama irukapodhu. Please ellarum support pannunga. And I loved singing this song. It's a beautiful love melody song that I sang with Arun Anna. So yeah, I sing a couple of lines. Yemmalai malaye pudu vellai malaye nishalam idame na varuvene unnaruhinile veliyasaivinile verathoda kaile okay, konjama, but I hope you enjoy it. Romana and Diana, thank you so much. Thank you. Hello, ellarku vanakkam. So every time na inge vandu nikkumbodhu, every time I get scared. So today na adhe yosichirundha edukku. So I think it's first of all I want to say thank you to all of you, to the media, press, ellarkume. And secondly, I want to thank the industry. எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு இந்த மண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. I have to say that because initially when I came to the industry, தமிழ் தெரியாது, ஆக்டிங் வராது, அண்ட் வேற ஒரு நாட்டுல இருந்து வந்திருக்கேன். பட் எதுவுமே கண்டுக்காம இங்க மட்டும்தான் அதை சப்போர்ட் பண்றாங்க. அண்ட் how do I say, டேலண்ட்டை வந்துட்டு என்ஹான்ஸ் பண்றாங்க. ஸோ I'm very grateful. எனக்கு இங்க காளி அண்ட் இஸ்பே ராஜா எதிராணி சிங்கப்பெண்ணை அந்த மாதிரி ஒரு படத்து எனக்கு கிடைச்சிருக்கு. அந்த மாதிரி இந்த படம் கூட. ஸோ டெஃபினெட்லி யூ வில் லவ் மை கேரக்டர். அண்ட் நிறைய ஃபிலிம்ஸ் பண்ணும்போது வேற வேற கேரக்டர்ஸ் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஸோ அந்த மாதிரி இந்த படத்துல கூட நான் ஒரு ஜேர்னலிஸ்டா பிளே பண்ணிருக்கேன். So firstly, thank you Ashraf for believing in me. And padam romba nalla vandirukku. And I want to welcome Mahesh to the industry, to a beautiful industry. So as an actor and a producer. So August 1st, the thriller movie release ஆயிட்டிருக்கு. எல்லாரும் பாருங்க, enjoy பண்ணுங்க and support பண்ணுங்க. Thank you so much. அனீஷ் சார், நான் இயக்குனர் ஏஆர் முருகதாஸ் சார்ட்ட மற்றும் வந்து முகவரி படம் பிசர் துரை சார்ட்ட வந்துட்டு உதவி இயக்குனராக ஒர்க் பண்ணியிருக்கிறேன். இது என்னுடைய செகண்ட் மூவின்னு சொல்லலாம். தமிழில் இது ஃபர்ஸ்ட் மூவி. இயக்குனர் மிஸ்கின் சாருடைய ராட்சசி பிசாசு படத்தை கன்னடத்தில் வந்து ராட்சசின்னு நான் வந்து ரீமேக் பண்ணியிருந்தேன். பட் இது கன்னடத்தில், இங்கே வந்து தமிழில் வந்துட்டு இதுதான் என்னுடைய முதல் படம். ஸோ அதை தான் என்னுடைய முதல் பக்கம், சென்னை ஃபைல்ஸ் முதல் பக்கம், எனக்கு முதல் பக்கம். என்னுடைய தயாரிப்பாளர் மகேஸ்வரன் தேவதாஸ் அவருக்கும் வந்துட்டு இது முதல் பக்கம்தான். நான் வந்து நம்மளுடைய இயக்குனர் சங்கத்தினுடைய ஒரு உறுப்பினராக இருக்கிறதுனால இங்கே என்ன படம் மோஸ்ட்லி இங்கே ஏதாவது வந்து ப்ரெஸ் மீட்டில் வந்து ஷோ போட்டாலோ எது போட்டாலோ மோஸ்ட்லி இங்கே நான் வந்திருக்கிறேன். வந்து அந்த இடத்துல உட்காருவேன். அங்கிருந்து பார்க்கும்போது இங்கே ஒரு 10 பேர் தான் தெரிவாங்க. அப்போ ஈஸியாக தெரியும். ஆனால் இங்கிருந்து பார்க்கும்போது 100 பேர் தெரியுறாங்க. ஓ, ஒவ்வொருத்தர் பேசும்போது தயங்கிட்டு இருந்தது, பயந்துட்டு இருந்தது இதுதானாங்கிறது இப்ப தெரியுது. இது ஒரு முக்கியமான மேடை. இந்த மேடைக்கு வந்து ஆசைப்படாத உதவி இயக்குநர்கள் யாருமே இருக்க முடியாது. அந்த மேடை கிடைக்கும் பொழுது அதனுடைய சந்தோஷம் வேற ஒண்ணு அப்படிங்கிறத நான் இந்த நேரத்துல இந்த நிமிஷத்துல உணர்ந்து சொல்றேன். இங்க உதவி இயக்குநர்களாகவும் இணை இயக்குநர்களாகவும் இருந்து படம் பண்ணணும்னு ஆசைப்படுற எல்லாருக்குமே இந்த வாய்ப்பு வந்து சீக்கிரம் அமையணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். அப்புறம் இந்த ப்ராஜெக்ட் எப்படி உருவாச்சுங்கிறதுக்காக ஒரு குட்டி கதை சொல்லிதான். இந்த மேடை வந்துட்டு ஒரு இயக்குனருக்கான
கொஞ்சம் அதிகப்படியான ஒரு டைம் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். எடுத்துக்கலாம், ஓகே. ஏன்னா ஐயோ ரொம்ப பேசி கொண்டாண்டா நான் இருக்கக்கூடாது இல்லை. ஆக்சுவலி எனக்கு சிங்கப்பூர்ல ஒரு நண்பர் மூலியமா வந்துட்டு நம்ம மகேஸ்வரன் தேவதாஸ் தயாரிப்பாளர் வந்து போன்ல பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ போன்ல தான் அவங்க பேசிட்டு இருக்கிறோம். அவர் வந்து எனக்கு சினிமால உள்ள என்ட்ராகணும்னு நல்ல ஆசையா இருக்குது. ஸோ ஒரு தயாரிப்பாளர் நான் உள்ள வர போறேன். உங்களை பத்தி கேள்விப்பட்டேன், நீங்க இயக்குனர் முருகதாஸ் சாரோட உதவி இயக்குனர்னு அப்படின்னா, ஓகே ஒரு தயாரிப்பாளர் கிடைச்சிட்டாரு, இதுக்காக தான் இவ்வளவு நாள் போராடணும் அப்படின்னா. அடுத்த ஒரு வார்த்தை சொல்றாரு, அதுல நான் ஒரு கேரக்டர் நடிக்கணும் அப்படின்னாரு. ஐயோ போச்சுடா, இந்த சிங்கப்பூர்ல இருந்து ப்ரொடியூசர் வர்றாங்க, உடனே நடிக்கணும்னு வேற சொல்றாரு அப்படின்ட்டு எனக்கு ஒரு பயம் இருக்குது. சார் உங்களோட போட்டோஸ் எல்லாம் கொஞ்சம் என்னோட வாட்ஸ்அப்புக்கு அனுப்புறீங்களா அப்படின்னா, ஓகே அனுப்புறேன் அப்படின்னாரு. கொஞ்ச நேரத்தில் டக் 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 டக்னு வருது. போட்டோஸ் ஓபன் பண்ணி பார்த்தானா பாடி பில்டு, அவருடைய உடம்பு இதெல்லாம் பார்த்தனா வேற லெவல்ல இருக்கு. செம்மையா இருக்காரு. ஒருவேளை ஒரு ஹீரோ நடிக்கணும்னு சொல்லுவாரோ, சரி எதுக்கும் பேசி பார்ப்போம். மறுபடியும் பேசினேன். நான் கேட்கறதுக்கு முன்னாடி அவரு, அஷ்ரஃப் என்னோட போட்டோ பாத்தீங்களா அப்படின்னாரு. பார்த்தேன் சார், நான் வில்லனா நடிக்கணும் அப்படின்னா. அப்பா இதுதான் நானும் ஆசைப்பட்டேன். உங்களை வில்லனா தான் நடிக்க வைக்கணுங்கிறத வந்து உங்க போட்டோ பார்த்தனே நீங்க தயாரிப்பார இல்லைன்னா கூட நான் உங்களை கூப்பிட்டுருப்பேன். அப்படி ஒரு பாடியோட, அப்படி ஒரு பிசிக்ஸோட இருந்த அவரை வந்து தமிழ்ல வந்துட்டு நம்ம வில்லனா வந்து அறிமுகப்படுத்துவோம். ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சு. சரத்குமார் ஒரு தடவை வந்து இந்த புலன் விசாரணை டைம்ல வந்து அப்படி சட்டை கட்டி நிற்பார். அப்போ வந்து எல்லாருமே அதை பத்தி பேசினாங்க. சரத்குமார் வந்து என்ன பாடியில ஒருத்தர் வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து எனக்கு லாங் டைம் ஆயிடுச்சு அப்படி ஒரு வில்லன் என்றால அப்படின்னு நான் நினைக்கிறேன். சில இடத்துல வந்திருக்கலாம், இருந்தாலும் கூட ரொம்ப கொஞ்சம் குறைவா இருக்குது. அதை வந்துட்டு அவரு கண்டிப்பா பூர்த்தி பண்ணுவார். இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் அவருக்கு நிறைய வாய்ப்புகள் வரும் அப்படிங்கறத நான் அவர்கிட்ட சொல்லி இருக்கிறேன். எதுக்கும் அவர் வந்து சைட்ல வந்துட்டு நம்ம இயக்குனராக இருந்தாலும் அவருக்கு ஒரு மேனேஜர் வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டுடலாமான்னு நினைக்கிறேன். சோ அப்படிதான் வந்துட்டு இது. அப்போ அவருக்கும் எனக்குமான ஒரு சின்ன டீல் என்னன்னா, இவர் நடிப்பாரா, உடம்பு நல்லா இருக்குது, சூப்பரா இருக்காரு, பட் நடிப்பாரா அப்படிங்கிற ஒரு டவுட். அப்ப நான் என்ன பண்ணேன், சார் நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ஷார்ட் பிலிம் பண்ணலாமே அப்படின்னு. உடனே ஓகே